வணக்கங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கிறதுனால நம்ம இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனத்துக்கு ஆஃபீஸ் ரூம் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு. அதில் பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, நம்ம அம்மு வந்து திங்களூர்லேருந்து ராஜா வந்து சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்துட்டார். எனக்கு இதில் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நான் ஆஃபீஸ் ரூம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு கார் ஆஃபீஸ்க்கு இதுக்கு ட்ரஸ்ட்டுக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னதுமே, எனக்கே தெரில ஒரு ஈக்கோ வண்டியை வந்து ராஜா புக் பண்ணி வாங்கிட்டார். அது மிகப்பெரிய எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்புறம் ஆஃபீஸ் ரூமு எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. எல்லாமே அவரோட சாய்ஸ் தான். ஆஃபீஸ் ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னென்னா, எங்கள் வீட்டுக்காரரு, நான், எங்கள் அம்மா நிற்கிற ஃபோட்டோவும் முன்னால் என்ட்ரன்ஸில் போட்டிருந்தாரு. அதை பார்த்தங்காட்டி எனக்கு அழுக தாங்கலை. இந்த அளவுக்கு அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காரு. நான் யார் தெய்வமாக கும்பிட்றேன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவங்களையே வந்து முன்னால் நிறுத்தி இது பண்ணார். அதை பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்புறம் ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சதுமே அதை விட மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது. அவர் யாரை இன்வைட் பண்ணியிருக்கிறாரு, எல்லாம் வந்திருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நான் வாங்கின ஷீல்டு எல்லாமே வச்சு பார்த்திங்கன்னா, நாங்கள் விளக்கு எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்கவங்க எல்லாருமே நாங்கள்லாம் விளக்கு பற்ற வச்சோம். பேங்க் மேனேஜர் எல்லாம் வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கிறாரு. எனக்கு ₹1,00,000 பணமும் நியூ ஃப்ரெஷ் நோட்டாக கொடுத்தாரு. மொதல் ஆஃபீஸ் ரூமில் அதை நாங்கள் வச்சோம். மனசு வந்து சொல்கிறதுக்கே வார்த்தைகளே இல்லை. மொதல் ஆஃபீஸ் ரூம் ஓப்பன் பண்ணதுனால ஒரு கல்விக்காக ஒரு ₹30,000 செக் கொடுத்தோம். பார்த்திங்கன்னா, அந்த செக் கொடுத்ததுமே அந்த பாருங்கள், அந்த பொண்ணுக்கு செக் கொடுக்குறோம். அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி ஆக்சுவலி பர்த்டே. அவங்க வந்து எனக்கு ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் வரவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு பிளேட்டில் வாழைப்பழம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்தோம். ஒருத்தங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. மனசு ரொம்ப நிறைவாக இருந்தது. ராஜாவை வந்து நான் என்ன சொல்கிறதுனே தெரில. அவரை நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஆனால் அதுக்கு மேலேயும் அவர் வந்து இருந்து எனக்கு எல்லாமே சூப்பராக செஞ்சு என்னை வந்து இன்றைக்கி மிகப்பெரிய மகிழ்ச்சியில் ஆழ்த்திட்டார். சொல்ல வார்த்தைகள் இல்லை. எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த சாமி படம் 45 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்த சாமி வெள்ளிப்படத்தை மறுபடியும் அதை ஆல்ட்ரு பண்ணி அவர் அதையும் அங்கே கொண்டு வந்து வச்சுருந்துருக்கிறாரு. ரொம்ப நிறைவான நாளாக இருந்தது. நன்றி.